அன்பு உலகளாவிய பிகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், இந்து முன்னணியின் மாநில செயலாளர், வழக்கறிஞர் என பன்முகத்தன்மை கொண்ட திரு குற்றாலநாதன்ஜி அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். தமிழகத்துல கடந்த 2 நாட்களாக ஒரு பெரிய பேசு பொருள் ஒன்று உலவி வருது. அதாவது திமுகவுக்கு சற்றே குறைவில்லாமல், இன்னும் சொல்ல போனால் திமுகவை விட கொஞ்சம் அதிகமாக கோவில் நிலங்கள்ல முதல் ஆளாக தாரை வாக்குறாங்களோ தாவேகா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுல இன்சைட்ஸ் என்ன? அதற்கு வீத லீடர்ஸின் தலைவர் அண்ணாமலை ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருக்காரு. இது இனாமாக பெறப்பட்ட நிலம், அந்த கோயில் ஊழியர்களுக்காக அப்படிங்கிற ரீதியில ஒரு விளக்கம் ஒன்று குறிப்பிட்டிருக்காரு. சோ இது என்ன ஆக்சுவலா உள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன ஜி? சமீபத்துல கரூர்ல நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் பெரிய பரபரப்பான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது. சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் எல்லாம் பல பேட்டிகள்லாம் கொடுக்கிறார், நம்ம பாக்குறோம். என்ன விஷயம் அப்படின்னா, கரூர்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற புகழிமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில், அப்புறம் கரூர்ல இருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில், இந்த கோயிலினுடைய நிலங்கள் கிட்டத்தட்ட 4 கோயில்களினுடைய நிலங்கள் 3085 ஏக்கர். 1 ஏக்கர் 2 ஏக்கர் 1 சென்ட் 2 சென்ட் எல்லாம் கிடையாது, 3085 ஏக்கர். அதனுடைய இன்னைக்கு மதிப்புன்னு பார்த்தா கிட்டத்தட்ட சுமாரா 25,000 கோடிங்கிறாங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, 25,000 கோடி மதிப்புள்ள நிலங்கள், 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு பட்டா கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஏற்கனவே இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு நாங்க உத்தரவு போடுறோம்னு சொல்லி சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. அரசாணை இன்னைக்கு வந்திருக்குது. இதுதான் இன்னைக்கு இந்துக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பதபதப்பையும் மிகப்பெரிய ஒரு வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா கடந்த 5 வருஷம் இருந்த திமுக ஆட்சி தான் கோயில் நிலங்களை எல்லாம் சூறையாடினாங்க, தாரை வார்த்து கொடுத்தாங்க, எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு விநியோகம் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், தாவேக அரசாங்கமாவது கோயிலினுடைய நிலங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தாவேகாவினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணை இந்துக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேர் இடி இதயத்துல இறக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, 3085 ஏக்கர் நிலத்தை, கோயில் நிலத்தை இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்காரோ அவங்களுக்கு நாங்க பட்டா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. கேட்டா இப்ப அதுக்கு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம் பேசுறார். அதெல்லாம் ரயத்வாரி நிலம், ரயத்வாரி பட்டாலாம் இருக்குது, கோயில் இனாம் ஒழிப்புல அதெல்லாம் நாங்க முறைப்படுத்தி பல வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க, அதனால இது கோயில் நிலம் இல்ல அப்படிங்கிற வியாக்கியானம்லாம் பேசுறாரு இன்னைக்கு நிர்மல்குமார் சட்ட அமைச்சர். நான் கேட்கிறேன், கோயில் அந்த இடங்கள் யாருக்கு சொந்தமானது, ஆவணங்கள் படி யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே கோயிலுக்கு சொந்தமானது. அது இடைக்காலத்துல இனாம் ஒழிப்புல கொண்டு வந்திருக்கலாம், நீங்க ரயத்வாரிக்கு மாத்திரலாம். ரயத்வாரி பட்டா மாறினதுனாலேயே அந்த இடம் முழுமையாக யாருக்கு சொந்தமானதோ, அந்த பட்டாள யார் பேர் இருக்கோ அவங்களுக்கு சொந்தமானதுங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது. இது நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பட்டாள ஒருத்தர் பேர் மாத்திட்டாருங்கிறாங்க, அந்த இடத்த அவருக்கு சொந்தமானதெல்லாம் சொல்லி, பட்டா நிறைய போலி பட்டாக்கள் வருது, நிறைய இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி வாங்கக்கூடிய பட்டாக்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த ரயத்வாரி பட்டாக்கள் இருக்குங்கிறதுக்காகவே கோயில் நிலத்தை இது பண்ண முடியாது. கோயில் நிலத்தை ஒருத்தர் பட்டா போட்டு வச்சுக்கிட்டாங்கிறதுக்காக அந்த இடத்த அவனுக்கு தார வார்த்தை கொடுத்துட முடியுமா? அவன் உரிமை கொண்டாட முடியுமா? கோயிலுக்காக கொடுத்துங்க இந்த நிலம். கோயில்கள் நல்லா இருக்கணும், கோயில்கள்ல பூஜை நடக்கணும், கோயில்கள்ல இருக்கக்கூடிய திருவிழாக்கள் நடக்கணும், கோயில்ல இருக்கக்கூடிய முறையான அந்த நித்திய பூஜைகள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்ததுதான் இந்த நிலங்கள். அந்த நிலங்களை இனாம் ஒழிப்புங்கிறத இனாமுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க? கோயில்களுக்கு இனாமாக கொடுத்தது. அந்த இனாமை இவங்க ஒழிச்சு அந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, அப்புறம் நாளைக்கு கோயில்கள் எப்படி நடக்கும்? கோயில்கள்ல பூஜை எப்படி நடக்கும்? கோயில்கள்ல திருவிழாக்கள் எப்படி நடக்கும்? இப்ப 3085 ஏக்கர் இன்னைக்கு தாரவார்த்தை கொடுக்குறாங்க. இதோட நிக்குமான கிடையாது. கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் முதலமைச்சர் ஜோசப் விஜய் போய் பார்த்தாங்க. உங்களுக்கு செய்திகள்லாம் வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடத்த பட்டா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதனுடைய முதல் கட்டம் தான் இன்னைக்கு இந்த 3085 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் அவங்களுக்கு அரசாணை போட்டு கொடுத்தது. இப்படி இந்த கோயில் இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லா அவங்கவுங்களுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டோம்னா
கோயிலுக்கு என்னங்க இடம் இருக்கும்? ஏற்கனவே பல லட்சம் ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் இல்ல. பல லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்கள் காணாமல் போய் இருக்கிறது. காணாமல் போனா இடம் அங்கேயே தான் இருக்குது. அது கோயில விட்டு எங்கேயோ போயிடுச்சு. யார் யாருக்கு ஆக்கிரமிப்புலயோ போயிடுச்சு. கோயில் ரெக்கார்ட்லயுமே அது இல்லன்னு சொல்லி நான் சொல்லல. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்குது. பல லட்சக்கணக்கான கோயில் நிலங்கள், ஏக்கர் கணக்கான நிலங்கள் வந்து இன்னைக்கு வந்து காணாம போயிருக்குது அப்படிங்கிறது. இப்ப இருக்கிறதே சில லட்சம் ஏக்கர் நிலம் தான். அதுலயும் இப்படி ஆயிரக்கணக்குல தார வார்த்துக்கிட்டே போனா, இப்ப இந்த ஒரு கரூர்ல இருக்கக்கூடிய இந்த 3085 ஏக்கர நீங்க குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சுருவாய்ங்க. நாங்களும் வந்து இனாம் ஒழிப்பு நிலத்துல தான் இருக்கோம். நாங்க கோயில் நிலத்துல இத்தனை வருஷமா இருக்கோம். கோயில் நிலத்துல 100 வருஷத்துக்கு மேல இருக்கும், 50 வருஷத்துக்கு மேல இருக்கும். எங்களுக்கு அத பட்டா போட்டு குடுங்க. இப்படி வந்துட்டா நாளைக்கு கோயில்களுக்கு நிலமே இருக்காது. அப்ப கோயில்களை எல்லாம் இழுத்து மூடணும்னு பார்க்கிறதா இந்த அரசாங்கம்? இதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடிக்கு, இப்படிப்பட்ட ஒரு இந்து எதிர்ப்புக்கு திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி வக்காலத்து வாங்குறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. ஜோசப் விஜயினுடைய அரசாங்கம், நீங்க நடுநிலையான அரசாங்கம். இது எல்லாருக்குமான அரசாங்கம்னு சொல்றீங்க. ஆனா கடந்த திமுக ஆட்சியில கூட இந்த தவற வந்து செய்யறதுக்கு அவங்க பயந்தாங்க. திமுக ஆட்சியில கோயில்கள் பல விஷயங்கள் ஊழல் பண்ணாங்க. பல விஷயங்கள் சூறையாடுனாங்க. அப்பேற்பட்ட வந்து கொடூரர்களே கூட இந்த 3085 ஏக்கர் நிலத்த வந்து பட்டா போட்டு கொடுப்பதற்கு தயங்கினார்கள். ஆனா இன்னைக்கு எவ்வளவு வெட்ட வெளியா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இது 3085 ஏக்கர் நிலத்த குடுக்கணும். இது யாருக்காக குடுக்குறாங்க? விஜயபாஸ்கருக்காக கொடுக்கப்படுகிறதா? விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இணைந்தார் அப்படிங்கிறதுக்காக, விஜயபாஸ்கர் மீண்டும் கரூரில் ஜெயிக்க வேண்டும்ங்கிறதுக்காக, கோயில் நிலத்த வந்து தாரா வைப்பீங்களா நீங்க? இந்த கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சான்னு ஒரு பழமொழி உண்டா? ஊ ஊராஞ்சொ ஊரான் வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்ன மாரி அடுத்தவன் சொத்த எடுத்து நீங்க வந்து கோயில் சொத்த எடுத்து உங்க இஷ்டத்துக்கு தானம் குடுப்பீங்க. தார வார்த்து குடுப்பீங்க. இந்துக்கள் அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இது நிச்சயமாக அத்தனை இந்துக்களும் இத வந்து வேதனையோட பார்க்கணும். அத்தனை இந்துக்களும் இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கணும். ஏன்னா, இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அந்த அரசாங்கத்துக்கு அப்படி எண்ணம் இல்ல. இந்துக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சதா எண்ணம் இல்ல. அதை வர வைக்கிறதுக்கு, அதை உணர்த்துவதற்கு இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நாம முன்னெடுக்கணும். இந்த 3085 ஏக்கரோட இது நிக்க போறது இல்ல. இதை நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அரசாங்கம் தாரை வார்த்து கொடுத்துவிடும். கோயில்களை காணாமல் செய்வதற்கு, கோயில்களை முழுமையாக ஒழிப்பதற்கான வேலையை ஜோசப் விஜய் அரசாங்கம் செய்கிறதா என்கின்ற அச்சம் இந்துக்களுக்கு இன்னைக்கு எழுந்திருக்கு. சார் நம்ம பாக்குறோம் தஞ்சாவூருக்கு அருகில் திருவையாருக்கு பக்கத்துல திருக்கண்டியூர் அந்த கோயில் வளாகத்துக்குள்ள ஈவேரா அவர்களுடைய சிலை கடவுள் மறுப்பு வாசகங்களுடன் இது எதை காட்டுகிறது? கோயிலுக்கு வாசல்ல வச்சிருந்தீங்க, கோயில் வளாகத்துக்குள்ளேயே வைக்கிறீங்க. ஆமா, ஸ்ரீரங்கத்துல கோயிலினுடைய கோபுர வாசல் பக்கத்துல வச்சிருந்தாங்க. இப்ப கோயில் திருக்கண்டியூர்ல வந்து கோயிலினுடைய மதில் சுவருக்கு பக்கத்துல ஈவேரா சிலை, அதுவும் கடவுளை கற்பித்த முட்டாள்லாம் போட்டு இவங்க பாட்டு வாசல்ல கோயில் வாசல்ல வைக்கிறாங்க. நாங்க கடவுளை கற்பித்த முட்டாள், கடவுளை நம்புகிறோம் காட்டு மிராண்டி, அது இதெல்லாம் என்னமோ முட்டாள்தனமா ஈவேரா சொன்னதை எழுதி வச்சுட்டு இவங்க உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வேற்று மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆம்பளையா இருந்தா, தீக்கால இருக்கக்கூடிய எந்த ஆம்பளையாவது வேற வழிபாட்டு தலத்தினுடைய வாசல்ல போய் இப்படி வச்சிட முடியுமா? இந்துக்கள் இழிச்சவாயன், இந்துக்கள் எதனாலும் பார்த்துட்டு பொறுமையா போவான், இந்துக்கள் பதில் பேசவே மாட்டான் அப்படிங்கிற திமிர்த்தனம், இந்துக்களினுடைய அந்த சகிப்புத்தன்மையை, இந்துக்களினுடைய பொறுமையை இவர்கள் வந்து அவர்களுக்குடைய அட்வான்டேஜா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு கோயில் இடத்துக்குள்ளேயே வந்து ஈவேரா சிலையை வச்சுட்டு நாத்திக கருத்துக்களை போய் வச்சு கல்வெட்டு வைக்கிறான்னா இவங்களுக்கு எல்லாம் என்ன திமிர்த்தனம் இருக்கணும்? இதை அனுமதிக்க முடியுமா? நிச்சயமாக அந்த சிலை அகற்றப்பட வேண்டும். இல்லைன்னா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மான ரோஷம் உள்ள இந்துக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த சிலையை தூக்கி எறியக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். அதுதான் நடக்க போகுது பாருங்க. இது அரசாங்கம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்துக்கள் அதை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. சார், இஸ்லாத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு இட ஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிற தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்துள்ளது தமிழக அரசு. இதற்கு என்ன காரணம்? ஓட்டு அரசியல் தான் காரணம். திமுக என்ன செஞ்சதோ அதே சிறுபான்மை தாஜா போக்கு, அதே ஹிந்து விரோத போக்க தான் இன்னைக்கு வந்து அரசாங்கமும் பண்ணிட்டு இருக்குது. திமுகவினுடைய இன்னொரு வடிவம் தான் தாவேக்கான்னு நான் பாக்குறேன்.
ஏன்னா திமுக கோயில் நிலங்களை எல்லாம் சூறையாடிச்சு, கோயில் நிலங்களை எல்லாம் அழிச்சது. இன்னைக்கு தாவேகாவும் அதே பண்ணுது. திமுக சிறுபான்மையருக்கு தாஜா அடிச்சது. சிறுபான்மையர் தான் நாங்க ஜெயிச்சோம். சிறுபான்மையினரால தான் நாங்க ஜெயிச்சோம்னு மார்தட்டி இந்துக்களை வந்து மட்டம் தட்டுனாங்க. இன்னைக்கு அதே விஷயத்தை தான் வந்து தாவேக அரசும் பண்ணுது. இப்ப கரூர்ல நடந்த கூட்டத்துல முதலமைச்சர் அறிமுகப்படுத்துறாரு, விஜய் வர்றதை அறிமுகப்படுத்துறாரு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன். பிரைஸ் த லார்ட் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாரு. ஏன் வாயில ஜெய் ஸ்ரீராம் வராதா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வராதா? தென்னாடுடைய சிவனை போற்றின்னு வராதா? ஓம் நமோ நாராயணான்னு வராதா? வந்த வாயில என்ன தேலா கொட்டிரும் இவங்களுக்கு? இல்ல பாம்பு கொத்திருமா? அப்ப திமிர்த்தனம். இந்துக்களை வந்து இவங்க மட்டம் தட்டுறாங்க. திருக்குறளை சொல்லிட்டாரே சார். திருக்குறள் அப்ப திருவள்ளுவர் வந்து சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்னு ஏத்துக்கிடுவீங்களா? இந்த அரசாங்கம் ஏத்துக்கிடுமா? திருவள்ளுவருக்கு காவி இது உடை அணிஞ்சத இதே அரசாங்கம் தானே எதிர்த்து குரல் கொடுத்தீங்க. திருவள்ளுவரை நீங்க வந்து நீங்க அப்பவும் என்ன சொல்றீங்க? பிறப்போக்கும் எல்லா உங்க கட்சியினுடைய கொள்கை. அது தாவேகாவினுடைய கட்சியினுடைய கொள்கை. அதோட அவர் வார்த்தையில சொல்றாரு, நமது வாசகப்படி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்து சொல்றாரு. ஹிந்து மதத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஹிந்து மதத்தினுடைய நாமாவளிகளை ஏதாவது சொன்னாரா ராஜ்மோகன்? அப்ப இந்த அரசாங்கமும் ஹிந்து விரோத அரசாங்கம்ங்கிறத காட்டுது. ஹிந்துக்களை கிறுக்கன், ஹிந்துக்கள் மடையன், ஹிந்துக்கள் நடிகருக்கு ஓட்டு போடுவான், ஹிந்துக்கள் ஏமாளிகள் நினைக்குதா இந்த அரசாங்கம்? அப்படி நினைச்சதுன்னு சொன்னா திமுகவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் இப்ப ஏற்படும். தாவேகாவுக்கு ஏற்படும். இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையும் அதேதான். திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ அதே ஸ்டாண்ட இன்னைக்கு வந்து தாவேக அரசு எடுக்குது. இந்த மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த உத்தரவு எதுக்காக வந்தது? மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு அரசாணையை திமுக கொண்டு வருது. அந்த அரசாணையை எதிர்த்து இன்னைக்கு வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. அந்த அரசாணை செல்லாதுன்னு சொல்லி. அது மேல இந்த தாவேக அரசு இன்னைக்கு அப்பீல் போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகுதுன்னு சொன்னா திமுக கொண்டு வந்த அரசாணை சரின்னு ஜோசப் விஜய் அரசு சொல்லுதா? அப்ப திமுகவினுடைய அரசாங்கத்துக்கும் ஜோசப் விஜயினுடைய அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் கேட்கிறேன், மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்? இன்றைக்கு மாண்புமிகு உயர் நீதிமன்றம் மிக தெளிவான கேள்வியை எழுப்பி இருக்குது. இஸ்லாத்துல ஜாதி கிடையாதுங்க, பிரிவினை கிடையாதுங்க, சமத்துவம்ங்கிறீங்க, ஏத்துக்கிடுதோம். குரான்ல நீங்க சொல்லிருக்கீங்க, நாங்க மதிக்கிறோம். உங்ககிட்ட சமத்துவம் இருக்குது, பிரிவினை கிடையாது, உங்ககிட்ட ஜாதிகள் கிடையாதுன்னு சொன்னா என்ன நீங்க வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை கேட்கீங்க, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு உரிமை கேட்கீங்க. பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு உரிமைங்கிறது அண்ணல் அம்பேத்கர் இந்துக்களுக்கு கொடுத்தது. இந்து மதத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள் மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்துக்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த இட உரிமை. இடஒதுக்கீடு வரும்போதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், மத ரீதியான இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, அது இன்னொரு பாகிஸ்தானை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அண்ணல் அம்பேத்கரை போற்றக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் எதுக்காக நீங்க வந்து அது மேல அப்பீல் போறீங்க? தெளிவாக மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் இரண்டு நீதியரசர்கள். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதியரசரை மாத்திரம் எதிர்த்து போராட்டம் பண்ணுது. ஏதோ அவர் ஒருத்தர் மாத்திரம் எதிரான தீர்ப்பு கொடுத்த மாதிரி முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு தவறான சிந்தனையை, நீதித்துறைக்கு எதிரான ஒரு போக்கை, அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்காக போராட்டம் நடத்துறாங்க. இரு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய தீர்ப்பு. நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல ஜோசப் விஜய் அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னது? எல்லாரும் சமம் தானே அர்த்தம். அப்ப நீங்க எதுக்கு இடஒதுக்கீட்டுல கொண்டு வந்து இவங்களை கொண்டு வந்து உள்ள எடுக்கிறீங்க? இஸ்லாத்துல எல்லாம் சமம் தானே, அவங்ககிட்ட எந்த பிரிவினையும் கிடையாதுங்க, அவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? இன்னைக்கு அதுதான் நீதிமன்றம் கேக்கு. இது இந்துக்களுக்கு கொடுத்த உரிமை. இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இது மேல அப்பீல் போயிருக்குன்னு சொன்னா இந்துக்களினுடைய உரிமைக்கு எதிராக இன்னைக்கு தாவேக அரசாங்கம் போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்து பிற்படுத்தப்பட்டவர்ல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு. அது யாதவராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம். இவங்க எல்லாமே சென்ட்ரல்ல ஓபிசில வந்துருவாங்க. இந்த ஓபிசில இருக்கக்கூடிய அத்தனை ஓபிசி மக்கள், இந்து ஜாதியில இருக்கக்கூடிய அத்தனை மக்களினுடைய உரிமைக்கு எதிராக ஜோசப் விஜய் இன்னைக்கு போயிருக்கார். இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய
அத்தனை சமுதாய தலைவர்களும் இந்த ஜோசப் விஜயினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நாம கண்டன குரல் எழுப்பணுங்கிற. ஏன்னா இன்னைக்கு இது பிற்படுத்தப்பட்டவர்களுடைய உரிமைக்கு எதிராக இன்னைக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. காரணம் என்ன? முஸ்லிம்களினுடைய ஓட்டு எதுக்காக போயிருக்கு நீங்க கேட்டீங்க. முஸ்லிம்களினுடைய ஓட்டுக்களை வாங்குவதற்காக. அது திமுகவிடம் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் ஓட்டுக்களை தங்களிடம் தக்க வைத்துக் கொள்வதற்காக அதே மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மையை தாஜா செய்யக்கூடிய அரசியலை இன்றைக்கு தாவேக அரசாங்கம் பண்ணுது. நீங்க சிறுபான்மையை தாஜா பண்ணுங்க, காலில் விழுந்து கும்பிடுங்க, கல்வி குடிங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அது உங்க பாடு, அவங்க பாடு. எங்க உரிமையை ஏன் பறிக்கீங்க? எங்க உரிமையில ஏன் தலையிடுதீங்க? பிற்படுத்தப்பட்டோர் உள்ள பிசி பட்டியலுக்கு உள்ள முஸ்லிம்களை கொண்டு வந்ததே தப்பு. இது இந்துக்களுக்காக கொடுக்கப்பட்ட சலுகை. இதை கொண்டு வந்தது திமுக முதல்ல. இந்த 30% 3.5% முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். அதுல உள்ளி இடஒதுக்கீடு வேற. இன்னைக்கு நம்முடைய உரிமைகளை அவங்களுக்கு தாரவார்த்து கொடுத்துட்டாங்க. இதுல மேலும் இன்னும் வரவங்க போறவங்க ஃபுல்லா நீங்க சேர்த்துக்கலாம்னு சொன்னா இது பெரிய மத மாற்றத்தை வழிவகுக்கும். நீங்க மதம் மாறிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொன்னா மதம் மாறிய இந்த மத மாற்றம் அதிகமாகும். நான் இன்னைக்கு நீதிமன்றம் அந்த விஷயத்துல ஒரு தெளிவான கேள்வியை கேட்டிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? முஸ்லிம்கள்ல பிரிவினை இல்லைங்க, ஆனா உங்களுக்குள்ள சாதி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டீங்களா? அப்போ நான் கேக்குறேன், ஒரு ராவுத்தரோ, ஒரு பட்டாணியோ, ஒரு லெப்பையோ இந்துவா இருந்து ஒருத்தர் முஸ்லீம் ஆகி போறாருங்க. இந்துவா இருந்து இந்துல ஏதோ ஒரு ஜாதியில இருந்து முஸ்லீமா மதம் மாறுறாரு. அவர் என்ன ஜாதின்னு எப்படி தீர்மானிப்பீங்க? அவர் லெப்பையா, பட்டாணியா, ராவுத்தரா, மரக்காயரா, என்ன ஜாதின்னு நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? அப்ப எப்படி உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்? இதைத்தான் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கேட்டிருக்குது. இதுக்கு எதிராக ஜோசப் விஜய் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க மேல்முறையீடு போறீங்கன்னு சொன்னா இது இந்துக்களுக்கு செய்யக்கூடிய, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தை ஜோசப் விஜய் அரசாங்கம் செய்கிறது. சார், தொடர்ந்து நம்ம பார்க்கணும். நீங்களே கூட சொன்னீங்க ஒரு இடத்துல, கம்யூனிஸ்டுகள் முதலமைச்சர் விஜயை சந்தித்து கோயில் இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு அங்க கோயில் இடங்கள்ல நீங்க சொந்தமாக்கி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதே போல கிறிஸ்துவ மடாலயங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல வாடகைக்கு இருப்போர் இல்லைன்னா அதுல கடை வச்சிருக்கவங்க அவங்களுக்கும் அந்த இடத்த கொடுக்க சொல்லி கேட்பாங்களா கம்யூனிஸ்டுகள்? கேட்க மாட்டானே. ஏன்னா அது சிறுபான்மைக்கு எதிராக போயிடும். அது சிறுபான்மையினுடைய உரிமையை பறிக்கும். ஆனா இந்துக்களுடைய உரிமையை பறிக்கிறதுலாம் இவங்களுக்கு குறியா இருப்பாங்க. இந்து கோயிலுடைய நிலத்தை எல்லாத்தையும் தாரவாத்துறோம். நீங்க இதுக்கு சிறுபான்மை கிறிஸ்துவ இதை விடுங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு ஊர் முழுக்க கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. கம்யூனிஸ்டுகளுக்கு ஊர் முழுக்க கோடிக்கணக்கான சொத்துக்கள், பில்டிங் கட்டணமா வச்சிருக்கான். இது எல்லாம் நீங்க ஏழை எளிய மக்களுக்கு தாரவார்த்து கொடுக்க வேண்டியதானே? கொடுக்குமா கம்யூனிஸ்ட்? இன்னைக்கு இந்தியாவுல இராணுவத்திற்கு அடுத்தபடியாக அதிகப்படியான சொத்துக்களை வைத்திருக்கிறது கிறிஸ்தவ டயோசிஷன்கள். இந்தியாவிலேயே அதிகமான இடங்களை கையகப்படுத்திய அரசாங்கத்துக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான இடங்களை வச்சிருக்குதுன்னு சொன்னா கிறிஸ்தவ டயோசிஷன்கள் தான் வச்சிருக்கு. இந்த டயோசிஷன் நிலத்தை எல்லாம் அங்கங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுப்போம்னு ஜோசப் விஜய் சொல்லுவாரா? அதுக்கு அரசாணை பிறப்பிப்பாரா நிர்மல்குமார்? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்து கோயில் நிலத்தை தான் இவங்க பட்டா போட்டு இது பண்ணி அவ்வளத்தையும் சீரழிப்பு, கோயில்களை சீரழிப்பதற்கான வேலையை தான் செய்வாங்களே ஒழிய சிறுபான்மை பக்கமே இவங்க போக மாட்டாங்க.